உமக்கு பிரமாணங்களை கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சோதித்து, நம்மளுக்கு வருகிற பிரச்சனைகள்ல நம்ம அந்த சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தைய நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்மளை பகைக்கிறவங்களை நம்ம பகைக்கிறோமா நேசிக்கிறோமான்னு ஆண்டவர் பாப்பாரு. ஆனா ஆண்டவர் நேசிக்க சொல்லியிருக்காரா பகைக்க சொல்லியிருக்காரா? நேசிக்க சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம பகைக்கிறவங்க நம்ம நேசிக்கும் போது பிரமாணங்களை கட்டளைகளை நம்ம கீழ்ப்படுகிறோம். அப்பொழுது நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா அவங்க நல்லா இருக்கட்டும், நம்மளை பகைச்சவங்க நல்லா இருக்கட்டும், நமக்கு தீமை செஞ்சவங்க நல்லா இருக்கட்டும், ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிங்க அப்படியே நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் என்கிட்ட வரும். மற்றவர்களை பார்த்து தூஷித்து துக்கித்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நாம் பேசும்போது சாபத்தை விரும்பி நாம் பேசுகிறவர்களா இருந்தால் சாபம் நமக்கு வரும். நீ எதை விதைக்கிறாயோ நம்ம நினைக்கிறோம் அவங்க எனக்கு தீமை செஞ்சாங்க நான் திட்டுவேன், கடவுளுக்கு தெரியும். கடவுள் அப்படி இல்லையே. காரி துப்புனவங்களை கூட மன்னிச்சாரு, சிலுவையில அரைஞ்சவங்களை கூட மன்னிச்சாரு, வஸ்திரத்தை கூறு போட்டவங்களை கூட மன்னிச்சாரு, ஈட்டியால குத்துனவங்களை மன்னிச்சாரு, சிலுவையில அரைஞ்சவங்களை மன்னிச்சாரு, அவரை காயப்படுத்தி துக்கப்படுத்தினவங்களை மன்னிச்ச நம்மளே அப்படித்தான் பின்பற்றி வரும்படி அழைச்சிருக்கிறாரு. ஆமே. உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா நீ அவனோடு கூட 2 மைல் தூரம் என்ன செய்யணும்? போகணும். உன் வஸ்திரத்தை கேட்கிறவனுக்கு நீ அதை கொடுக்கணும் சொல்லி ஆண்டவர். நல்லா கவனிங்க, நம்ம வார்த்தைகளை மீறுகிறோமா கீழ்படுகிறோமா? சத்தியத்தை வாசிக்கிறோம், இந்த சத்தியத்தை பேசுகிறோம், நான் அதற்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு ஆசீர்வாதம். இதை விரும்பி பேசினால், இதை விரும்பி கீழ்ப்படிந்தால், இதான ஆசீர்வாதம். நமக்கு எது ஆசீர்வாதம்? பைபிள் தான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டு இதுக்கு என்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஆசீர்வாதம் என் கிட்ட வரும். இதை நான் விரும்பல, இந்த வார்த்தையை நான் விரும்பல, இது கீழ்ப்படியவே முடியல அப்படின்னா அது நம்ம விட்டு தூரம் தான் போகணும். ஏன்னா சாபத்தை நல்ல வசதி சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். நீங்க பேசுற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டோ பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் முதல்ல வந்தது நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க, நம்மளை ரட்சிக்க வந்தார். இனி வருவேன் என்று சொன்னது எதற்காக? அவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படி வருகிறாராம், கணக்கு கேட்கும்படி வருகிறாராம், நியாயம் தீர்க்கும்படி வருகிறாராம். அவர் வரும்போது நம்ம எந்த இடத்துல இருப்போம்? நம்ம பேசுகிற வார்த்தையில நம்ம கவனமா இருக்கணும். சாபத்தை பேசுறீங்கன்னா சாபம் வரும், ஆசீர்வாதத்தை பேசுறீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். தீமை செஞ்சவங்களுக்கு தீமை செஞ்சா நமக்கு தீமை தான் வரும். எதை விதைக்கிறோமோ அதான் அவன் அறியாம செய்யறான். தேவனை அறியாதவர்கள் தூசிப்பாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க. ஆனா தேவனை அறிஞ்ச நீங்களும் நானும் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு நம்ம இருந்தோம்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஒரு கட்டத்துல என்னுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்துல ஏன் தவற நான் உணரும் போது மத்தவங்க உணர்த்தும் போது கூட எனக்கு அப்படிப்பட்ட தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கூடிய மன்னிப்பு கேட்கிற தன்மை எனக்கு வரல, மற்றவர்கள் என் தவறை உணர்த்தும் போது. ஆனா என் தவற நான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் உணரும் போது வெக்கப்படாம நம்ம மனதார எந்த அளவுக்கு இறங்கி போய் மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா அந்த பாவத்துக்குரிய அந்த குற்ற மனசாட்சி நம்மளை விட்டு நீங்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை விரும்புறோம்? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்க விரும்புனா அந்த மன்னிப்பு நமக்கு வரும். நம்ம தீமை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய விரும்பினால் அந்த நன்மை நமக்கு வரும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல இருக்கு, நம்ம பார்க்கிற வேலையில இருக்கு, பதவியில இருக்கு, பட்டத்துல இருக்கு. இல்ல, தேவனுடைய வார்த்தையினாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்.